ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரா ரைஸ் 1 கப்பு, உருத் தால் 1 ஸ்மால் டீஸ்பூன், ஜாகரி பவுடர் 3/4 கப், பனானா 1 நம்பர், கிரேட்டட் கோகோனட் 1/4 கப், ஏலக்காய் வேணும். ஸோ நான் ரா ரைஸை ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் சோக் பண்ணிவிட்டு ரா ரைஸையும் உருத் தாலையும் சேர்த்து ஆல்ரெடி அரைச்சின்ட்டேன். இதில் நான் ஏலக்காய் 4, 1 கப்பு தேங்காய் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ இது சூப்பராக அரைஞ்சிடுச்சு பாருங்கள். இதில் நீங்கள் வாழைப்பழத்தை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் பவுடர் ஜாகரி போடுறேன். நீங்கள் பவுடர் ஜாகரி இல்லை நார்மல் ஜாகரி இருந்ததுன்னா அதையும் பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி வச்சுண்டாச்சு மாவு பதத்தில். இப்போது நீங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் சூடானோன்னு அழகாக இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் 1 by 1 எடுத்து போட வேண்டியதான். கோல்டன் ப்ரௌனில் எவ்வளோ சூப்பராக அப்போ ரெடி ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ பிள்ளையாருக்கு ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். அரிசியும் உளுந்தும் ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கிறது தான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எண்ணெய் இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், எண்ணெய் போட்டு பாத்திரத்தில். இல்லை நீங்கள் நம்ம குழி பணியாரம் தட்டுலேயும் நெய் தடவிட்டு அப்புறம் அதை அப்பத்தை ஊற்றலாம். நெய் சேர்த்தும் பண்ணலாம், எண்ணெய் வச்சும் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட அப்போ ரெடி. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பர் கலரில் வருது. அவ்வளோதான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.